உக்ரைனோட தலைநகரமாக இருக்கக்கூடிய கீவின் மீது ரஷ்யா எவ்வளோ பெரிய ஒரு கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தினாங்கன்ற செய்தியை காலையில் ஒரு பதிவில் பார்த்துருப்போம். ஆனால் இதோட தொடர்ச்சியாக நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏன்னா ரஷ்யா அந்த ஒரு ஸ்ட்ரைக்கோட நிறுத்திட்டாங்களான்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது. இப்போ வரைக்கும் தொடர்ந்து உக்ரைனோட மற்ற பகுதிகளில் தாக்குதல்கள் ஆனது தொடங்கிட்டு இருக்கு. அதிகமாக இவங்க எதெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா உக்ரைனோட ஃபியூவல் பம்ப்ஸ் தான். ரஷ்யாவில் ஃபியூவல் ஷார்ட்டேஜ் ஆனது சில பகுதிகளில் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதை சமாளிக்கிறதுக்காக ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகள்லேருந்து எரிபொருட்களை வாங்குறாங்கன்னு பார்த்தோம். ஆனால் உக்ரைனோட ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ் அடிக்கிறதுனால மக்களை அந்த பகுதியை விட்டு அப்புறப்படுத்துகிற வேலையை ரஷ்யா வேகமாக தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சில டேட்டாஸ் வந்திருக்கு. அண்ட் அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங்காக போலந்துக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக ஒரு கிரவுண்ட் இன்வேஷனை நாட்டோ நாடாக இருக்கக்கூடிய மீது போலாந்தின் மீது ரஷ்யா பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறப்போகுதுன்னு சொல்லி ஹை லெவல் வார்னிங்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவல்கள் அத்தனை இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்புக் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல அமெரிக்காவோட வார்னிங்ல இருந்து இந்த செய்தியை தொடங்குறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போலாந்துக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுன்றது ரஷ்ய எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நேர்கோட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் நாசி படை சம்பந்தப்பட்ட சில நபர்கள் அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கறதுன்னு சொல்லி சமீபத்தில் இந்த உறவுல சில விரிசல்களானது ஏற்பட்டுச்சு. அது ஒரு தனி கதை, அது ஒரு தனி டாபிக். இருந்தாலும் இந்த வீடியோக்காக அது சின்னதாக சொல்லி முடிச்சிடறேன். இப்போ ஏன் போலாந்துக்கு அந்த வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவோட தலைமையின் கீழ் நாட்டோட கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்போட மீட்டிங்கான துருக்கியில் வச்சு ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடக்க போறதா தகவல் நடந்து வந்திருக்கு. இந்த ஒரு மீட்டிங்கோட முக்கியமான டிஸ்கஷனா இருக்க போறது, இல்ல அந்த சென்டர் ஆஃப் டிஸ்கஷனா இருக்க போறது போலாந்து தான் சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, கலினின்கிராட் ரீஜன் சொல்லி ரஷ்யாவோட ரொம்ப முக்கியமான ஒரு என்க்ளேவ் பால்டிக் கடல் பகுதியில் இருக்கு. அந்த பால்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரஷ்யாவோட சின்ன நிலப்பரப்பு ஒரு பஃபர் ஜோன். காரணம், இந்த பக்கம் போலாந்து, அந்த பக்கம் பால்டிக் நாடுகள், பெலாரஸ்னு சொல்லி ரொம்ப ஆக்டிவா ரஷ்யாவோட போர்க்கப்பல்களோட நடமாட்டமும் ரஷ்யாவோட அணு ஆயுதம் தாங்கிய கப்பல்களோட நடமாட்டமும் அந்த பகுதியில் அதிகம். இப்போ போலாந்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா அதை எப்படி பார்த்துட்டு இருக்கிறதா அமெரிக்கா சொல்றாங்கன்னா, போலாந்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட் இன்வேஷன்ன்றதை பண்ணாம போலாந்துக்குள்ள சிறிய அளவிலான வீரர்கள் அனுப்பி போலாந்தோட ரெடினஸ் இல்ல நாட்டோ எப்படியெல்லாம் இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, போலாந்தோட ரியாக்ஷன் இதுக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. சரி, இது என்னென்ன விதத்தெல்லாம் பாசிபிள் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதுவும் கிரவுண்ட் இன்வேஷன் நடக்க போறதா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ரஷ்யா என்னெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க பார்த்தோன்னா, முதல்ல ட்ரோன்களை உள்ள அனுப்புறது. கலினின்கிராட் ரீஜன்ல இருந்து ஜிபிஎஸ் டினைடு என்விரான்மெண்ட்டை உருவாக்கி, ஏன்னா எப்பெல்லாம் கலினின்கிராட்ல ரஷ்யா அந்த ஜிபிஎஸ் கட் ஆஃப் பண்றாங்களோ அப்போ பால்டிக் பகுதி முழுக்க போலாந்தோட பெரும்பான்மையான பகுதிகள் வரைக்கும் ஜிபிஎஸ்ல பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஜிபிஎஸ் ஆர்டிஃபிஷியலாக கட் பண்ணி விட்டுட்டு ரஷ்யாவோட போர் விமானங்களையும் சில ட்ரோன்களையும் கலினின்கிராட்ல இருந்தும் பெலாரஸ்ல இருந்தும் போலாந்துக்குள்ள முதல்ல அனுப்ப போறாங்களாம். அப்படி அனுப்புறப்போ இல்ல ஜிபிஎஸ் டெனைவ்டு என்விரான்மெண்டா இருக்கும், எங்களால் சரியா லொகேட் பண்ண முடியலன்னு சொல்லி காரணத்தை சொல்லிட்டு அதற்கு அப்புறமா உக்ரைனுக்குள்ள பெலாரஸ்ல இருந்து வீரர்களை அனுப்புறப்போ அதுல சில குறிப்பிட்ட வீரர்களை, ஒரு சில 100 வீரர்களை போலாந்துக்குள்ள அனுப்பிட்டு, இதே மாதிரி ஜிபிஎஸ் டெனைடு என்விரான்மெண்ட்ன்றதுனால நாங்கள் தெரியாமல் உள்ளே வந்துட்டோம். ஆனால் அப்படி தெரியாமல் உள்ளே வந்த நபர்கள் வார கணக்கில் உள்ளே இருப்பாங்க. போலாந்து உடனடியாக நெகோசியேஷனுக்கு வராங்களா, அதாவது ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் அதை கன்சிடர் பண்ணி நெகோசியேஷனுக்கு வராங்களா, இல்லை நாட்டோவோட ஆர்டிகல் 5 இன்வோக் பண்ணி ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறதுக்கு தயாராக இருக்காங்களான்னு இந்த சின்ன அளவிலான ஒரு கிரவுண்ட் இன்வேஷனை பண்ண போகிறதா ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ட்ரம்ப் அவர்களோட ஆட்சி முடியறதுக்குள்ள எப்படியாச்சும் நாட்டோவை எவ்வளோ வீக்கன் பண்ண முடியுமோ அதற்கான வேலைகளில் அவர் இறங்கிட்டாரு. அப்போ அமெரிக்காவை நம்ப முடியாதுன்னு ஒரு நிலைமை வரப்போ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, இந்த நாடுகள்னால மட்டும் இந்த நாட்டோவை எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக பார்த்துக்க முடியும்னு தெரியல. அப்போது அமெரிக்கா அல்லாத நாட்டோ கூட்டமைப்பு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கிறது செக் பண்ணுறதுக்காக இதை ஒரு வாய்ப்பாக புத்தின் அவர்கள் பயன்படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எதற்காக பண்ணப்படுதுன்னா, நாட்டோவுக்காக மட்டும் கிடையாது, உக்ரைன் மேலே ஒரு ப்ரெஷர் போடுறதுக்கு. நீ உதவிகள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உக்ரைனை தாண்டி உன்ன வரைக்கும், அதாவது உன்னோட எல்லை வரைக்கும் என்னால் யுத்தத்தை கொண்டு வர முடியுன்றதை ரஷ்யா காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதாவும் சொல்லப்படுது. ஆனால் இந்த அமெரிக்கா சொல்றது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப முடியாது. ட்ரம்ப் அவர்களோட ஆட்சிக்கு முன்னாடி பைடன் அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே ரஷ்யா சீக்கிரம் இந்த யுத்தத்தில் தோத்துரும், எக்கனாமிக் சாங்ஷன்னால ரஷ்யாவை பெரிய அளவுக்கு நாங்கள் கார்னர் பண்ணிட்டோம், பொருளாதார ரீதியாக முடக்கிட்டோம்னு சொல்லி ஏகப்பட்ட வார்த்தைகளை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த யுத்தமானது நீண்டுட்டு இருக்கு. ரஷ்யாவோட, அதாவது ரஷ்யாவையும் கண்ட்ரோல் ஆகல, உக்ரைனையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி இருக்கப்போ இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனால் இப்படி ஒரு வார்னிங் அமெரிக்கா கிட்ட இருந்து வந்திருக்கு. சரி, இப்போ ஆக்டிவ் பேட்டில் ஃபீல்டில் நடக்கிறது என்ன? இன்னும் சில கிளியரான பிக்சர் கிடைச்சிருக்கு. உக்ரைன் மேல ரஷ்யா எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரைக் கீவின் மீது பண்ணிருக்காங்கன்றது. ஓவராலா பார்த்தோன்னா 480 ஒன் வே சூசைட் ட்ரோன்ஸ் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. கீழே இம்பாக்டை ஏற்படுத்தின மிசைல்ஸோட எண்ணிக்கை மட்டும் 89.
89 ஏவுகணைகள் உள்ள பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. 140க்கும் அதிகமான கட்டிடங்கள் சேதாரமாயிருக்கு. இந்த 140ம் சிவிலியன் பில்டிங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ்க்கு எதுவுமே ஒரு பாதிப்பு இல்லைன்னு கேட்டிருக்கு. இதெல்லாம் வந்து உக்ரைனோட சார்பாக சொல்லக்கூடிய செய்திகள். இந்த 80 மிசைல்ஸ்னு சொல்கிறப்ப உக்ரைன் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா பெரும்பான்மையான ஏவுகணைகளை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடிய உக்ரைன் இந்த தடவை கவுண்ட்ஸை காமிக்கிறப்ப அப்போ 80 மிசைல்ஸ் கீழே இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குன்னா எத்தனை மிசைல்ஸ் வந்து உள்ள வந்திருக்கின்ற அந்த ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ஆயுத குடோன்கள், ஃபயர் பாயிண்டோட அந்த ஃப்ளெமிங்கோ மிசைல் ஃபேக்டரி எதை பற்றியும் உக்ரைன் வாயை திறக்கல. ஆனால் இன்னொரு உண்மையை என்ன ஒத்துட்டாங்கன்னு பார்த்தோன்னா, இது ரஷ்யனால இப்படி ஒரு ஏர் ஸ்ட்ரைக்ன்றதை 10 நாட்களுக்கு ஒரு முறையாவது பண்ண முடியும். தொடர்ந்து இதே மாதிரி ரஷ்யா பண்ணணும்னு நினைக்கிறப்போ 10 நாட்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேசிவ் ஏர் ரைடுன்றதை பண்ண முடியும். அதுவும் ஃப்ரண்ட்லைன் ஆப்ரேஷன்ஸை எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அங்கே ஸ்ட்ரைக் நடந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் கியூவை எங்களால் அடிக்க முடியும்னு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியானது ரஷ்யா கிட்ட இருக்கலான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, கண்டிப்பாக இதுக்கான ரெஸ்பான்ஸ்ன்றதை நாங்கள் ஹெவியாக கொடுப்போம், ரிட்டாலியேஷன்ன்றது ரஷ்யா எதிர்பாராத வகையில் இருக்கும்னு சொல்லி ஒரு சபதம்ன்றதே எடுத்திருக்கான்னு சொல்லலாம். அடுத்தது என்ன பண்ண போறாருன்னு தெரியல, எது மேலே கை வைக்க போறாருன்னு தெரியல. ஒரே ஒன்று மட்டும்தான், ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஹெவி ரியாக்ஷன்றது இந்த இடத்துல கிடைக்குது. ஆனால் அப்படி இருந்தும் எதனால் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு வந்து என்ன பிக்சரை போர்ட்ரே பண்ணுறாங்கன்னு தெரியல. உக்ரைனுக்கு இது மட்டும் பிரச்சனை கிடையாது, இந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும். ஜெர்மனியில் பல லட்சக்கணக்கான உக்ரைனியர்கள் அகதிகளாக போயிருக்காங்க. அவங்களை எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி, திரும்ப அனுப்பி வைக்கணும்னு சொல்லி ஜெர்மனி முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதிகப்படியான நபர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறப்ப அது ஜெர்மனினால தாங்க முடியல. ஜெர்மனியில் மட்டுமே இந்த நிலைமை. இந்த ராணுவத்தில் சேரணும்னு சொல்லி அந்த 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கன்ஃபார்மாக ராணுவத்தில் சேரும்னு சொல்லி உக்ரைனில் இப்போ மார்ஷல்லாம் அமலில் இருந்துட்டு இருக்கு. உக்ரைனுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால எப்படியாவது அவங்களை அனுப்பி வைங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதனால ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷன் ஜெர்மனியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போ செய்திகளானது வந்திருக்கு. ஆனால் அது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அவரோட கன்சர்ன் இல்லாமல் உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கிறது ரொம்ப டஃபரான ஒரு டாஸ்க். அதை உக்ரைன் இப்போ எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப சாஃப்டான அப்டேட்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இதுக்குள்ளேயே சந்தேகம் வரலாம். அடுத்தது ஒரு விஷயத்த சொல்கிறேன். சின்ன ஒரு மேப். இந்த மேப்பை பாருங்க, என்ன ஏதோ ஒயிட் கலரில், ப்ளூ கலரில், ரெட் கலரில் அங்கங்கே புள்ளி வச்ச மாதிரி தெரியுதுன்னு சொல்லி இதை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஒவ்வொரு புள்ளியும் இருக்குல்ல, அதெல்லாம் ரஷ்யா ஒவ்வொரு நாளும் நடத்தியிருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மேசிவான 8000க்கும் அதிகமான ஏரியல் ஸ்ட்ரைக்ஸ் மட்டுமே ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் நடந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட். யாருமே வந்து ஒரு மாதத்தில், அதுவும் ஈஸ்டர்ன் பகுதிகளில் மட்டுமே, கியூ மேலே நடந்தது கிடையாது. இந்த மற்ற பகுதிகளில் செரனியூ ரீஜனுக்கு அந்த பக்கம் நார்த்தன் சைடில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியில் நடந்த தாக்குதலும் கிடையாது. ஒடிசாவில் நடந்த தாக்குதல் கிடையாது. ஆக்டிவாக ஃப்ரண்ட்லைனில் நடந்த ஏரியல் ஸ்ட்ரைக்ஸ் மட்டுமே 8000 தாண்டிடுச்சு. இதில் டாப்பில் இருக்கக்கூடிய என்னென்ன இடங்கள் பார்த்தோன்னா, ஹுலியப்போலில் 1150 ஏரியல் ஸ்ட்ரைக்ஸ் பதிவாயிருக்கு. ஜாப்ரோசிஷியாவில் 123, இதோட ப்ரெசிஷன் 70%. ஓவச்சா பகுதியில் 526 ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு, அதோட ப்ரெசிஷன் 40%. போக்ரோவஸ்கில் 1070 ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, அதோட ப்ரெசிஷன் 40. இது வந்து நடந்த ஸ்ட்ரைக்ஸ்ல இது கம்மியான ப்ரெஷன் சொல்லலாம். ஸ்லோவியான்ஸ்கில் 400 ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, இதோட ப்ரெசிஷன் 70%க்கு அதிகம். எசியம் பகுதியில் 400 ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு, இதோட ப்ரெசிஷன் 95%. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இப்போ வடக்கு பகுதிகளை நோக்கி போறப்போ ரஷ்யாவோட தாக்குதல் கம்மியா நடந்து ப்ரெசிஷன் அதிகமா இருக்கிறது தெரியும். ஆனா அப்படி கீழே வர வர ஸ்ட்ரைக் அதிகமாக நடந்து ப்ரெசிஷன் கம்மியாக இருக்க தெரியும். 1100 ஸ்ட்ரைக் நடந்து அதோட ப்ரெசிஷன் 40-70 இருக்கப்போ எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு தெரியும். என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்களோட இன்வென்ட்ரியில் இருக்கிற பழைய குண்டுகள், அந்த பழைய காலத்து குண்டுகள், FAB குண்டுகள், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பகுதிகளில் வீச ஆரம்பிக்கிறாங்க. இதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா ரொம்ப மோசமாக இருக்கு. நிப்ரோவஸ்கில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நகரங்களை நோக்கி ரஷ்யா முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரஷ்யா முன்னேறக்கூடிய பகுதிகளில் அதிக ப்ரெசிஷன் இருக்கக்கூடிய குண்டுகளை தவிர்த்து இந்த ஃப்ரீ ஃபாலிங் பாம்ப்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குண்டுகளை அதிகமாக வீச ஆரம்பிக்கிறாங்க. இது ரஷ்யா ஒரு விதத்தில் அதிகமான கட்டிடங்களை அழிக்கிறதுக்கு ஒரு வழிவகையை கொடுக்குது. ஏன்னா இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டை தாண்டிட்டாங்கன்னா, அந்த ஃபோர்ட்ரஸ் பெல்ட்ன்றதை தாண்டிட்டாங்கன்னா அந்த பக்கம் கட்டிடங்களானது அதிகம் கிடையாது. கட்டிடங்கள் இருக்க வரைக்கும் உக்ரைனுக்கு அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அதிகப்படியான ஏர் ஸ்ட்ரைக்ஸையும் ரஷ்யா அந்த பகுதிகளை நோக்கி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையை உக்ரைன் ராணுவத்துக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா உக்ரைன் கிட்ட இப்போ பார்த்தோன்னா பெருசாக வந்து ஏர் பவர்ன்றது இல்லாமல் இருக்கப்போ ரஷ்யா இந்த ஃபீல்டில் ரொம்பவே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் கடைசியாக வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இவ்வளோ நாள் வந்து நம்ம உக்ரைனோட ப்ரொபகண்டா, வெஸ்டர்ன் ப்ரொபகண்டா தான் பார்த்துருப்போம். ஆனால் ரஷ்யாவோட ப்ரொபகண்டா இருந்துட்டு அதில் இன்னைக்கு எனக்கு வந்து என்னோட கண்ணில் ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்துச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு பேஜில் இருந்து இந்த ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. என்னடான்னு பார்த்தோன்னா, அந்த மாதிரி கியூவில் நடந்த ஸ்ட்ரைக்கில் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, உக்ரைன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு டேமேஜுக்கு உள்ளாகியிருக்காங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக அது வந்து கியூவில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் கிடையாது, அது தெஹ்ரானில் எடுக்கப்பட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தெஹ்ரானின் மீது தாக்குதல் நடத்தினப்போ தெஹ்ரான் ரெஃபைனரி தாக்கப்பட்டு
மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 60 கிலோமீட்டர் அளவுக்கும் அந்த கரும்புகையானது சூழ்ந்து அதில் எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ். அந்த இமேஜ் கொண்டு வந்து இந்த இடத்துல ரஷ்யன் சைட்லையும் ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் இந்த இடத்துல நம்ம உக்ரைனோட ப்ரொபகண்டா பேசுகிறப்போ ரஷ்யாவோட ப்ரொபகண்டாவும் பேசணும். இவங்களும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டேட்டாஸ்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பின்வாங்க போகிறது கிடையாது. ஒன்று நாட்டோவுக்கு ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் பெலாரஸ் மூலயமா மீண்டும் யுத்தம் தொடங்குறதுக்கான அந்த வழிவகைகள் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தோன்னா ஸ்டெடியான வேகத்தில் முன்னேறவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை திரும்ப வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கீவின் மீது ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல் அது ஏற்படுத்துகிற அந்த இம்பாக்ட் ஆனது ஐரோப்பிய ஒன்றியம் முழுக்க எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது நம்ம தான், அடுத்தது நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போ எப்படி இதுலேருந்து தப்பிக்க போகிறோம்னு சொல்லி அடுத்தது நம்ம தான்ன்ற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே இதை ரொம்ப உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு யூட்டனை நோக்கி, ஒன்று அமைதி இல்லை முழு நேர யுத்தம்னு சொல்லுது நாட்டோ வர்சஸ் ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை நோக்கி இது போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் சில டேட்டாஸ் ஆனதுக்கு அதை வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ரஷ்யா 800க்கும் அதிகமான உக்ரைனோட அம்யூனிஷன் மற்றும் லாஜிஸ்டிக் ஹப்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ அதை பற்றின டேட்டாஸ் எடுத்துருக்கேன். முடிஞ்சால் காலையில் இல்லை நாளைக்கு மதியத்துக்குள்ள அது ஒரு வீடியோ பார்த்துருவோம். கொஞ்சம் ஒரு தெளிவான ஒரு முக்கியமான வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்மளோட அந்த சேனலில் புதுசாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நிறைய அரசியல் அப்டேட் நடந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் தெளிவான ஒரு காணொலி போட்டுக்கோம். அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அண்ட் வியூஸும் கொஞ்சம் கூடி இருக்கு. அதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக நீங்களும் அந்த வீடியோஸ் பாருங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை அந்த சேனலையும் சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இங்கேயும், அந்த சேனல் பற்றின கருத்துக்களை அங்கேயும் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் இந்த உங்கள் ஆர்கே.